Hello everyone, welcome back to our channel My Dream Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல் ரொம்ப சூப்பரான ஈஸியான ஒரு மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்காக நம்ம குக்கரோட பாட்டம் மட்டும் ஆயில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் சேர்க்க வேண்டிய மசாலாவோட ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். என்ன நார்மலாக நம்ம எப்போவும் எடுத்துக்கிற சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறமா அன்னாசி பூ அண்ட் ஜாவித்ரி பூ, அதுக்கப்புறமா ஒரு 2 பிரியாணி எல்லாம் சேர்த்துருக்கேன். இது கூட இது லைட்டாக ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளின்னு நிறைய ஸ்பைசஸ் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஆயிலில் ஃப்ரை ஆக விட்டுடலாம். இப்போது நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 மினிட் லைட்டாக ரோஸ்ட் ஆக விட்டுருந்தேன். இப்போ நான் இதில் 7 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். 7 பச்சை மிளகா நான் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா காரம் மீடியமாக இருந்தால் போதும். அது போக நம்ம மசாலா பொடிகள்லாம் சேர்க்குறதுனால கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் நல்லா இது வணங்கினதுக்கப்புறமா நீங்கள் ஆனியன் சேர்ப்பீங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் 2 மீடியம் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் செய்து 4 பேருக்கான பிரியாணி, 2 கிளாஸ் பிரியாணி. அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 3 பெரிய தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் தக்காளி வணக்கிறதுக்கு முன்னாடி ஆனியன் சேர்க்குற மாதிரி இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் சேர்த்து வணக்கிக்கலாம். இப்போ நான் தக்காளி 3 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா கட் பண்ணி எடுத்திருக்கேன். பெருசாக தான் இருந்தது ஓரளவுக்கு. தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணனா அது தக்காளி நல்லா சாஃப்டாகி குக்காகி வந்துடும். இப்போது தக்காளி நல்லா சாஃப்டாகி குக்காகி வந்துடுச்சு. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெறும் இஞ்சி பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்க்குற மாதிரி இருந்தால் முன்னாடியே ஆட் பண்ணிக்கலாம். பெரிய அளவு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் வராது, ஆனால் நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும் இந்த பிரியாணி. நீங்கள் ஆனியன் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நார்மலான நம்ம பிரியாணி டேஸ்ட் ஆக்சுவலாக வந்துடும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணியாச்சு. இதையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அப்படி சாட்டே பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட எசன்ஸ் எல்லாம் நல்லா நீட்டாக இறங்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிரியாணிக்கு நான் ஒரு 400 கிராம் அளவு மஷ்ரூம் நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி அந்த மஷ்ரூமை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஷ்ரூமுக்கு தனியாக நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. மஷ்ரூமில் உப்பு போட்டுருக்கோம் ஆல்ரெடி அப்படிங்கிறதுனால அப்படியே சூப்பராக இறங்கியிருக்கும் அந்த ஃப்ளேவர். அதுவும் இல்லாமல் மஷ்ரூம் நல்லா தண்ணி விடும். அதுலேயே நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா எடுத்திருந்தேன், ஜேபி பிராண்டோடது. அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மஷ்ரூமை மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாலேயே கொஞ்சம் நல்லா வேக விட்டுறலாம்.
மசாலா வந்து நான் ஒரு மைல்டு ஃப்ளேவரில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நிறைய மசாலா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய மசாலா கூட சேர்த்துக்கலாம். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவை வந்து 1.5 டேபிள் ஸ்பூனாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ வந்து கரெக்டாக வரும். இப்போ நான் 1 கப் அளவு தயிர் சேர்த்துருக்கேன். 1 கப் அப்படின்னா ஒரு சின்ன கப்பில் 1 கப் தயிர் சேர்த்துருக்கேன். டேபிள் ஸ்பூன் கணக்கு பார்த்தா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர். நல்லா தயிர் கூட சேர்ந்து வேகணும் மஷ்ரூம். இப்போவே லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு 5 மினிட்ஸில் நல்லா கொதி வந்துடும். நல்லா கொதிச்சதும் நம்ம லைட்டாக கொதி விட்டாலே போதும். கொதி விட்டதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம தயிர் தண்ணி வந்து விட்டுருக்கிறதுனால நம்ம இந்த ரைஸ்க்கு இப்போது 2.5 கிளாஸ்க்கு நான் 3 கிளாஸ் அளவு தண்ணி தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு தண்ணி நிதானத்துலேயே அளவு தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்கள் கண் அளவு வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு கணக்கு கரெக்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக 3 கிளாஸ் அளவு தண்ணி சொல்லியிருக்கேன். 3 கிளாஸ் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு ப்ரெஷர் போட போகிறது இல்லை. ஆக்சுவலாக நல்லா இந்த ரைஸ் கொதித்து தண்ணி சுண்டுனதுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா லோ ஃப்ளேம் வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். அந்த 10 மினிட்ஸ் அந்த லைட் ஹீட்லேயே பிரியாணி சூப்பராக குக் ஆகி வரும். சால்ட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பேனில் சுடு தண்ணி வச்சுருந்தேன். அதாவது 3 கிளாஸ் தண்ணியை வந்து சூடு பண்ண வச்சுருந்தேன் சீக்கிரமாக கொதி வர்றதுக்காக. நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நீங்கள் கரண்டியில் எடுத்து பார்த்தாலே தெரியும். மேலே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி கொஞ்சம் தண்ணி ஃப்ளோட் ஆகிற மாதிரி அரிசி கீழே இருக்கிற மாதிரி இருந்தாவே கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு ஹெவியான பிளேட் வச்சு மூடிட்டு, அதாவது ஆவி வெளியே போகாத மாதிரி நல்லா ஹெவியான பிளேட் வச்சு மூடி அது மேலே நம்ம இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப கரெக்டாக சூப்பராக குக் ஆகும். இப்போ பிரியாணி பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. நான் லோ ஃப்ளேம் ஒரு 15 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா பிரியாணி கொதிச்சு ரைஸ் நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே அந்த மாதிரி ஒரு ஹெவி பிளேட் போட்டு மூடிட்டு பிரியாணியை நல்லா 15 மினிட்ஸ் லோவில் வச்சாலே ரொம்ப சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல்லான பிரியாணி கிடைக்கும். உதிரி உதிரியாக ரைஸ் பாருங்கள் உடையாமல் அவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருந்தது. ரொம்ப சாஃப்டாக குக் ஆகிருந்தது பிரியாணி. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். நீங்கள் அப்படியே இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரைஸ் வேகாத மாதிரி இருக்குது அப்படின்னா அப்படியே தம் வந்து நல்லா மூடி வச்சிடலாம். அந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா அந்த ஹீட்லேயே உங்களுக்கு ரைஸ் நல்லா குக் ஆகி வந்துடும். இப்போ நம்ம மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.